ஆழி பதிப்பகத்தில் புதிய புத்தக வரிசை திராவிட நூலகம். பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர் போன்ற நாம் அறிந்த அறியாத தலைவர்களின் 100 திராவிட இயக்க நூல்கள் ஒரே இடத்தில். 49வது சென்னை புத்தக கண்காட்சி, அரங்கு எண் 595, 596. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு அகிலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சந்தோஷ். கோவை மதுரை மெட்ரோவை தொடர்ந்து இப்போது ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படிங்கிற திட்டத்துக்கான அனுமதியை ஒன்றிய அரசு மறுத்திருக்குது அப்படின்ற செய்தியை பார்க்குறோம். இதுக்கான காரணமாக அவங்க அந்த ஒசூர் பகுதியிலே HAL அப்படிங்கிற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது, அதனுடைய வான்வெளியில் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதில் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நிராகரிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்கலாம்? இப்போது கோவை மதுரை மெட்ரோ நிராகரிக்கப்பட்டதுக்கு அரசியல் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கும் அரசியல் காரணம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அரசியல் காரணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பிறகு பார்ப்போம். முதல்ல ஹொசூருக்கு ஏர்போர்ட் தேவையா அப்படின்னா, தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான நகரங்களில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, அடுத்து முக்கியமான மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹொசூர். ஹொசூரில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, வெஹிக்கிள்ஸ் இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஆக்சசரிஸை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆப்பிள் நிறுவனத்துக்கான ஸ்பேர் பார்ட்ஸ், ஆப்பிள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது, வாட்ச் கம்பெனிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒசூரில் இருக்குது. இதை தாண்டி இப்போது டைடல் பார்க்கோட கிளைகளையும் அங்கே ஆரம்பிக்கிறாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டையும் அங்கே தொடங்குறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில கம்பெனிகளும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஒசூரில். இப்போ பெங்களூர் விரிவாக்கம், பெங்களூர் ஏற்கனவே நெருக்கடியில் இருக்குது. பெங்களூரை விரிவாக்கம் பண்ணணுன்னா அவங்களுக்கு இடம் கிடையாது. ஏன்னா தெற்கு கோடியில் தான் பெங்களூருங்கிற நகரம் இருக்குது. ஒன்று அவங்க மேற்கு பகுதியிலையோ இல்லை வடக்கு பகுதியிலையோ அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகணும். மக்கள் தொகையை ரொம்ப குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க இருக்கக்கூடிய முதலாளிகள், அதாவது மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கட்டும் இல்லை சர்வீஸ் செக்டராக இருக்கட்டும், அந்த முதலாளிகள் அவங்களுக்கு பெங்களூருக்கு வெளியில் ஒரு இடம் வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களோட தேர்வு ஹொசூராக இருக்குது. ஆனால் இதை தடுக்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் தான் வேலை பார்க்குறாங்க. சர்வீஸ் செக்டார்னு வரும்போது இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டார்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு துணை நகரம் தேவைப்படுது. ஆனால் ரியல் எஸ்டேட்னு வரும்போது அந்த முதலாளிகளுக்கு பெங்களூர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஹப். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் பெங்களூரில் தான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது பெங்களூரில். அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த தேவனஹள்ளி அப்படிங்கிற அந்த பகுதி, தெற்கு பெங்களூர், இந்த பகுதிகளெல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லேண்டை வாங்கியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸை இவங்களே கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற பிஸ்னஸ் ஒரு மிகப்பெரிய மாஃபியா மாதிரி அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, அந்த பிஜேபி ஆட்கள் இங்கே ரியல் எஸ்டேட்டில் ஈடுபடுறவங்களா இருக்காங்க. காங்கிரஸ் ஆட்கள் ரியல் எஸ்டேட்டில் ஈடுபடுறவங்களா இருக்காங்க. அவங்களோட கண்ட்ரோலில் இருந்து ஹொசூருக்கு இந்த இடம் போயிடக்கூடாது, ஹொசூர் வளர்ச்சி அடையக்கூடாது அப்படிங்கிறது இவங்களோட எண்ணமாக இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியாவோட எண்ணமாக இருக்குது. ஒருவேளை ஹொசூருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பெங்களூர், தெற்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த விலை அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட்டோட விலை அப்படிங்கிறது குறையும். அப்போ இந்த லாபி அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் ஒர்க் ஆகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் ஒர்க் ஆகுது. ஏன்னா அவங்க எல்லாருமே அரசியல் கட்சிகள்லேயும் இருக்கிறதுனால நம்ம குறிப்பிட்டு இந்த நபர்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் கட்சிகளில் அவங்களோட தொடர்பில் இருக்கிறதுனால அவங்களால ஹொசூரை தடை செய்ய முடியுது. ஹொசூருக்கு எந்த வித வாய்ப்புகளும் பெற முடியாத அளவுக்கு தடை செய்ய முடியுது. நமக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. ஏர்போர்ட் வரல, ஏர்போர்ட்டுக்கு இந்த HAL மாதிரியான காரணங்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹொசூர்லேருந்து சென்னைக்கான ரயில் வசதி கூட கிடையாது. ஹொசூர்லேருந்து அவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து கடற்கரை பகுதிக்கு கொண்டு வரதுக்கான கப்பலில் ஏற்றிட்டு போகணும் அப்படின்னா, பொருட்களை கப்பலில் ஏற்றிட்டு போகணும் அப்படின்னா அவங்க பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு கொண்டு வரணும். ஏற்கனவே பழைய ட்ராக் ஒன்று இருக்குது. ஹொசூர்லேருந்து ஜோலார்பேட்டை வழியாக சென்னைக்கு ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கை இப்போ பயன்பாட்டில் இல்லை. அதை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கை நீண்ட நாளாக இருக்குது. அதுவும் செயல்படுத்த மாட்டுறாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் வந்ததே தவிர எந்த வேலைகளும் அது சம்மந்தமாக இன்னும் நடக்க ஆரம்பிக்கலை. ஒன்று, ஹொசூர்லேருந்து தரை வழியாக ரயில்வே ட்ராக் வழியாகவும் கூட்ஸை கொண்டு போகிறது கஷ்டம். அவங்க இன்னொரு மாநிலத்தை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏர் ட்ராவலுக்கும் அவங்க இன்னொரு மாநிலத்தை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. ஹொசூர் மெட்ரோவுக்கும் அனுமதி இது வரைக்கும் கிடைக்கல. ஏன்னா பெங்களூர் மெட்ரோ பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஹொசூர் மெட்ரோவுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படலை.
ஹொசூர் மெட்ரோ வந்துச்சுன்னா பெங்களூர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகி ஹொசூர் அப்படிங்கிற அந்த பகுதியும் டெவலப் ஆகும். இங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய அந்த ஹொசூருங்கிற அப்படியே அந்த பகுதியவே ஒடுக்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் யூனியன் கவர்மெண்ட் இருக்குது. கர்நாடக கவர்மெண்ட்டும் அதற்கு சாதகமான வேலைகள் தான். என்ன தான் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஹொசூர் வளரக்கூடாது அப்படிங்கிறதுல ரெண்டு கட்சிகளுமே ஒரே நிலையில் தான் இருக்காங்க. இப்போ மேலோட்டமாக தான் இந்த HAL காரணம்லாம் வருது. பாதுகாப்புத்துறை தான் பிரச்சனை அப்படின்னா அதானிக்கு பாகிஸ்தான் பார்டரில் சோலார் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையா? 1 கிலோமீட்டர் தான் குஜராத்தில் கட்ச் பகுதியில் பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் பார்டர்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே அதானியோட சோலார் ப்ராஜெக்ட் இருக்குது. அங்கே பாதுகாப்பு பிரச்சனை இல்லையா? HAL தான் பாதுகாப்பு பிரச்சனை. இப்போ HAL என்ன, HAL வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை தயாரிக்கிறாங்க. அதை வந்து சோதனை ஓட்டம் அங்கே நடக்குது. அதற்கான அந்த வான்வெளி பரப்பை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் இன்னொரு பாலிசியும் இருக்குது. வான்வெளி பரப்பை மிலிட்ரிக்கும் பயன்படுத்திக்கலாம், பேசஞ்சர் சிவில் ஏவியேஷனுக்கும் பயன்படுத்திக்கலாம். இங்கே சென்னையில் இருக்குல்ல, சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே பயிற்சி விமான தளமும் இருக்குது. அந்த பயிற்சி விமானங்கள் இங்கே பறந்துக்கிட்டு தான் இருக்குது. பயிற்சிகள் இங்கே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. படத்தில் கூட வரும், சூரியரை போட்டுருன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் கூட விமானத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தளத்தில் தர இருக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வரும். அப்போது சிவில் ஏவியேஷனும் இங்கே இயங்குது, மிலிட்ரி சம்பந்தமான ஜெட்டுகளும் இங்கே வந்து இயக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதே கான்செப்டை நம்ம ஏன் ஹொசூரில் கொண்டு போய் வைக்கக்கூடாது? அப்போது இது வந்து இதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த HALலாம் கொண்டு வருது. HALங்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்குது, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது. அப்போது அவங்க காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, ஹொசூர்னு வரும்போது இதற்கு எதிராகத்தான் இருக்காங்க. நீங்கள் சார்ந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றீங்க. ஆனால் அதே சமயம் பார்க்கும்போது பெங்களூர் ஏர்போர்ட்டு பக்கம் தானே. இப்போது பெங்களூர் ஏர்போர்ட் நம்ம டிரான்ஸ்போர்ட் மேக் பண்ணால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு சுமூகமான ஒரு உறவு தானே இருக்கும். அதையே நம்ம சார்ந்திருக்க வேண்டியதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பெங்களூர் ஏர்போர்ட்டு ஹொசூர் ஏர்போர்ட் நம்ம பிளான் பண்ணி இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 70-80 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அவங்க இன்னொரு கண்டிஷன் வைக்கிறாங்க. சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வந்து ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, 150 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே எந்த விமான தளமும் கிரீன்ஃபீல்டு விமான தளங்களை அமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெங்களூரில் அவங்க 2வது விமான நிலையம் கேட்குறாங்கல்ல, அது இந்த 150 கிலோமீட்டருக்கு வெளியிலே இருக்குது. அது கேட்குறதும் 40 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து நொய்டாவில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, 72 கிலோமீட்டர் தூரம் தான் வருது. வான்வெளி பரப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அதோட எல்லை வந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் போகலாம். அப்போ 90 கிலோமீட்டருக்குள்ளேயே டெல்லியில் உங்களால் அனுமதி கொடுக்க முடியுது, ஆனால் ஹொசூரில் கொடுக்க முடியலன்னா இது அரசியல் காரணம் இல்லாமல் வேறு என்னவாக இருக்கும்? இன்னொன்று, பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னா இந்தியா ஒரு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடு அப்படிங்கிறத ஒன்றிய அரசு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உலகத்திலே 4வது மிகப்பெரிய பொருளாதாரம், 3வது மிகப்பெரிய பொருளாதாரம், என்ன சீக்கிரம் 1வது இடத்துக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற வாதங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒன்றிய அரசு, நிதியமைச்சர் எல்லாரும். இப்போது லண்டனை உதாரணத்துக்கு எடுத்துப்போம். லண்டனில் ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 20-22 கிலோமீட்டருக்குள்ளேயே இன்னும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த பகுதியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளேயே ஒரு 4-5 ஏர்போர்ட் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்குது. அந்த சிட்டியில் ஏர்போர்ட்டுக்கான தேவை அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பொருளாதாரம் வளரணும், இங்கே இருக்கக்கூடிய நகரங்கள் மேம்படணும்னா ஏர்போர்ட் மாதிரியான வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ஹொசூரில் என்னென்ன 70-80 கிலோமீட்டர் தொலைவாக இருந்தாலும் இந்த விமான நிலையத்தாலையும் மிகப்பெரிய பலன் கிடைக்கும். ஹொசூர் ஏர்போர்ட் வழியாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி அப்படிங்கிறது மேம்படும். அதே சமயம் அமைச்சர் TR ராஜா அவர்கள் பேசும்போது இதே மாதிரியான ஏர்போர்ட்டுகள் வந்துட்டு வான்வெளி பரப்புலேருந்து பக்கத்துலேயே வந்து இயங்குறதை நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கான நடைமுறைகள்லாம் இந்தியாவிலேயே வந்துட்டு ஏர்போர்ட்டில் கட்டி இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இது குப்பத்தில் வந்து அவங்க அங்கே ஒரு ஏர்போர்ட்டு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒசூர்லேருந்து அங்கே வந்து 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அப்போ நீங்கள் குப்பத்தை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். அவங்க வந்துட்டு ரோடு போக்குவரத்துக்கும் நல்லா சீரான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூடவே வந்துட்டு ராம்மோகன் நாயுடு வந்து ஏவியேஷன் துறை மினிஸ்டராக இருக்கார். அவங்களுடைய பிளானில் தான் இது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? குப்பம் அப்படிங்கிற பகுதி வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. அது ஒசூர் அளவுக்கு டெவலப்டு ஏரியாவா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஒசூரில் இவ்வளோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை ஆந்திர பிரதேசத்துக்கு குப்பம் தருதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னொன்று, ஹொசூரை பின்தள்ளிட்டு குப்பத்துக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அது பர்சனல். அந்த பிஜேபி சந்திரபாபு நாயுடு கூட்டணி, அந்த கூட்டணி வலுவாக இருக்கணும்னா சந்திரபாபுவோட டிமாண்டை எல்லாத்தையும் பிஜேபி தலையாட்டி தான் ஆகணும். என்னதான் ராம்மோகன் நாயுடு அங்கே
மினிஸ்டராக இருந்தாலும், அந்த துறைக்கான மினிஸ்டராக இருந்தாலும் பிஜேபியோட ஒப்புதல் இல்லாமல் அவரால் எதுவும் செய்ய முடியாது. அப்போது அந்த டீலிங் அப்படிங்கிறது, ஆந்திர பிரதேஷ் டீலிங் அப்படிங்கிறது பிஜேபி கூட்டணியினால் அந்த விளைவை ஏற்படுத்துது. ஆனால் குப்பத்தோட இன்னொரு முக்கியமான நகரம் ஹொசூர் தான். இங்கே தான் அதற்கான தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை குழு வந்துட்டு நேற்று ஹொசூருக்கு தான் போயிருக்கிறாங்க. அங்கே போகும்போது நிறைய வணிகர்கள், இந்த மாதிரி சங்கங்கள் வைத்திருக்கிறவங்களாம் 2 முக்கியமான கோரிக்கை தான் வைக்கிறாங்க. ஒசூர் ஏர்போர்ட் ஒன்று, இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஒசூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஜோலார்பேட்டை வழியாக ஒரு ரயில் கனெக்டிவிட்டி இருக்கணும், அதுக்கான ரயில்வே ட்ராக்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை மனுவை கொடுத்துருக்காங்க. இப்போது திமுக இதை சீரியஸாக எடுத்துக்குமா? இதை பொலிட்டிக்கலாக அணுகுவாங்களா, இல்லை தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து அது வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ண பார்ப்பாங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ தேர்தல் வாக்குறுதி அப்படின்னா இது 2021க்கு முன்னாடி ஹொசூர் ஏர்போர்ட் அமைக்கப்படும், அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் சொன்னதில் அங்கேயே நின்று இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணியிருக்காங்க, ஹொசூரில் சாயில் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இங்கே என்னென்னலாம் சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு 2-3 இடங்களில் முதல்ல டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணி தான் இப்போ சூளகிரி அப்படிங்கிற அந்த பகுதியை சூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 12 கிராமங்கள், அந்த கிராமங்கள்லேருந்து நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 650 ஏக்கர் நிலம் வந்து கவர்மெண்ட்டோட நிலம் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு தேவைப்படுறது கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர் நிலம் தேவைப்படும். ஏன்னா 2 ரன்வே வந்து அங்கே டிசைன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டில் 2 ரன்வே இருக்க போகுது. அப்போ அதுக்கு தேவையான இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு 3000 ஏக்கர் நிலம் தேவைப்படும். அப்போ அதில் 650 ஏக்கர் வந்து தமிழ்நாடு அரசோட நிலம் இருக்குது. மற்ற டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. 4-5 வருஷமாக இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வந்து இதை ரிஜெக்ட் பண்ணி வந்தது, திரும்ப இவங்க ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணி கொடுத்தாங்க, இதோட தேவையை சேர்த்து விலக்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதுக்கு முட்டுக்கட்ட போடுது. என்னதான் மினிஸ்ட்ரி பேரில் இந்த தகவல்கள் வந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாபி தான் இங்கே வேலை பார்க்குது. அங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் லாபி தான் 2 மினிஸ்ட்ரியும் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லாபியை பிஜேபி அரசால் தடுக்க முடியாது, அல்லது கர்நாடகா காங்கிரஸ் அரசு இதை தடுக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்கள சமாதானப்படுத்த முடியும். ஆனால் அந்த வேலைகளை அரசும் சேர்ந்து தான் செய்யுதோ அப்படிங்கிற ஐயம் தான் நமக்கு இருக்குது. ஏன்னா ஹொசூர் வளர்ந்துடக்கூடாது, ஹொசூர் டெவலப் ஆகிடுச்சுன்னா பெங்களூர் பாதிக்கப்படும். பெங்களூர் பாதிக்கப்படுது அப்படின்னா கர்நாடகாவில் அவங்களுக்கு பெங்களூரை தாண்டி வேறு எதுவும் சிட்டிஸ் கிடையாது. இப்போ எல்லா ப்ராஜெக்ட்டும் தமிழ்நாடு பக்கம் திரும்பிடுமோ அப்படிங்கிற அச்சமும் இருக்குது. இதை காரணம் காட்டி இப்போ காங்கிரஸ் இந்த பர்மிஷனை கொடுக்குது அப்படின்னு வச்சுப்போம், பிஜேபி இதை காரணம் காட்டி கர்நாடகாவில் எலெக்ஷனை சந்திக்கும். ஒருவேளை பிஜேபி இதுக்கு அனுமதி கொடுக்குதுன்னா காங்கிரஸ் இதை காரணம் காட்டி அங்கே எலெக்ஷனை சந்திக்கும். அப்போ 2 பேருக்குமே ஹொசூரை அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர, இதில் இன்னொரு வாதம்லாம் சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது அவங்க லிஸ்ட் போடுறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இந்த காரணத்தால் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இதை பிளாக் பண்ணியிருக்கு, ரிஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிற தகவலை சொல்லிவிட்டு, நீங்கள் எங்களுக்கு மேகதாது அணை கட்டுறதுக்கு அனுமதிக்க மாட்டீங்களே, நாங்கள் மட்டும் என் ஹொசூர் ஏர்போர்ட்டுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு கர்நாடகா நபர், பிஜேபி ஆதரவாளர் வந்து கேட்குறாரு. அதாவது மேலோட்டமாக பார்த்தா சரிதானே அப்படின்னு கர்நாடகக்காரங்களுக்கு என்ன தோண்டும். ஆனால் அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட். அது வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது, இது பொருளாதார வளர்ச்சி சம்மந்தப்பட்டது. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய காவிரி படுகையில் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம மேகதாது அணையை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஹொசூர் ஏர்போர்ட் அப்படிங்கிறது வந்து பெங்களூரோட வாழ்வாதார பிரச்சனையை பாதிக்கிற மாதிரியான ஒரு திட்டம் கிடையாது. அது ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சிக்கான திட்டம். அப்படி தான் அதை பார்க்கணுமே தவிர, இது 2யும் கம்பேர் பண்ணி ரொம்ப மோசமான ஒரு அரசியலை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்கள் செய்கிறது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இந்த பொருளாதாரம், வளர்ச்சி, உட்கட்டமைப்பு, தொழில்துறை, இந்த விஷயங்கள் எல்லாமே அரசியல் சம்மந்தப்பட்டுச்சுனாவே அது வந்து பிரச்சனைக்குரியதாக மாறிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு நிறுவனம் தொடங்கிட முடியாது, ஃபீஸிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ ஸ்ரீபெரும்புதூர் டெவலப் ஆகிறதுக்கு தமிழ்நாடு அரசுடைய ஒரு பங்களிப்பு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போது அங்கே அரசியல் தலையீடு இல்லை அரசு தலையீடு வந்துச்சுனாவே அது பிரச்சனைக்குரியதாகவே மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபியும் டிஎம்கேயும் சண்டை போடுறாங்க, இதில் வந்து பாதிக்கப்படுறது நாம தான் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு கருத்து உருவாகி இருக்குதுல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அரசியல் தலையீடு அப்படிங்கிறதுல இதை பார்க்குறத விட இதில் முதலாளிகள் தலையீடு இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்கணும். அரசியல் தலையீடு உண்மைதான், 2 கட்சிகளை அடிச்சுக்கிட்டு மக்கள் திண்டாடணும் அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ ஹொசூரில் என்ன நடக்குது. காங்கிரஸும் பிஜேபியும் போட்டி போட்டுக்கிட்டு தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அரசியல் லாபத்துக்காக தான் இந்த ஹொசூர் வளர்ச்சி அப்படிங்கிறது தடுக்கப்படுது. முதலாளிகள் லாபம் ஈட்டுற மாதிரி முதலாளிகளோட தலையீடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எத்தனை ப்ராஜெக்ட்ஸை வந்து
இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராஜ் தாக்கரே ஒரு விஷுவல் போட்டிருப்பார் மகாராஷ்டிராவில். அதானியோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2016 எப்படி இருந்துச்சு, 2026 எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷுவல். அப்போது இந்த முதலாளிகளோட தலையீடு, குறிப்பாக ஒரு முதலாளியோட தலையீடு இந்திய அரசியலில் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதில் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, இதை தான் பார்க்கணுமே தவிர இப்படி இந்த முதலாளிகளோட தலையீட்டை தான் தடுக்கணுமே தவிர அரசியல் தலையீடு அப்படின்னு வரும்போது ஒரு நல்ல திட்டமாக இருந்தாலும் அதை தடுக்கிறதுக்கான அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது. ஆனால் நீட் மாதிரியான ரொம்ப கொடுமையான திட்டங்களை கொண்டு வராங்க அப்படின்னா அதில் அரசியல் தலையீடு இருக்கணும். எதற்கு அரசியல் தலையீடு தேவை, எதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுல வந்து அரசியல் கட்சிகள் தெளிவாக இருக்கணும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மக்களோட வளர்ச்சி, அவங்களோட வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் தான் நோக்கமாக இருக்கணுமே தவிர அரசியலில் வெற்றி அப்படிங்கிறது வந்து நோக்கமாக இருக்கக்கூடாது அரசியல் கட்சிகளுக்கு. திமுக வந்து தேர்தல் வாக்குறுதி அதை கொடுத்து அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு, இப்போ அது வந்து தேர்தல் வாக்குறுதி அந்த மாதிரி பிரச்சனைகளை அணுக ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து அரசியல் பிரச்சனையாகவே மாற்றப்படும், அது வந்து டெவலப்மெண்ட் நோக்கி நகராது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்களா, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உத்தரவாதம் அப்படிங்கிறது வந்து எப்படி அரசியல் பிரச்சனையாகும். பரந்தூரில் ஒரு ஏர்போர்ட்டை நான் கட்டித்தரோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்டித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு உத்தரவாதம். டேம் ஒன்று கட்டித்தரோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு உத்தரவாதம். எனக்கு ஓட்டு போடுங்க, நான் டேம் அமைச்சு தரேன். ஆனால் திமுக வந்துட்டு பாருங்க ஒசூர் வந்து ஏர்போர்ட் தடுக்கிறாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க, அது மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற வார்த்தை வைக்கிறாங்க. அப்போ தடுக்காதீங்க, இந்த பிரச்சாரத்தை சொல்கிறவங்க தடுக்கிறாங்கன்னு சொல்கிறவங்க தடுக்காதீங்க. ஒசூரில் ஏர்போர்ட் அனுமதிச்சு போங்க, நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க, நாங்கள் தான் ஒசூரில் ஏர்போர்ட்டை அமைச்சு கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்தோம், பண்ணிட்டு போங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க, ஜெயிச்சுட்டு போங்க, யார் வேணாம்னா. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி.